கார்த்திகை அன்னைக்கு முதல் நாளே குத்து விளக்கு அப்புறம் வெங்கல பூஜை பொருள் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. வாசலில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் அகல் விளக்கும் எடுத்திருந்தேன். இதெல்லாம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. எங்களுக்கு இங்கே வீடு பக்கத்தில் இருக்கிற தமிழ் கடையில் அகல் விளக்கெல்லாம் எப்போவுமே கிடைக்கும். ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை அன்னைக்கு புதுசாக 5 விளக்கு வாங்கி பூஜை அறையில் அம்மா ஏற்ற சொல்லுவாங்க. இந்த மாதிரி வர்ற விசேஷ நாள்லலாம் பாயசம் செய்கிறதா இருந்தால் நான் இந்த ஒரு சைனீஸ் வெர்மிச்சலி தான் வாங்கி யூஸ் பண்ணுறது. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பாம்பினோ ரோஸ்டர் சேமியாவில் செய்கிற பாயசம் பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த லாங் சேமியா இங்கே உள்ள தமிழ் கடையில் எப்பாவது தான் கிடைக்கும். அதனால இப்போல்லாம் நான் இதுதான் வாங்கி யூஸ் பண்ணுறது. இது நம்ம ஊரில் கிடைக்கிற ட்ரூ அணில் சேமியாவில் வைக்கிற மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு பாயசமும் இந்த ஒரு ஸ்வீட் ஆப்பமும் கார்த்திகைக்காக செஞ்சுருந்தேன். சிங்கப்பூர்லேயும் 2-3 நாளாகவே நல்ல மழையாக தான் இருக்குது. எங்கள் வீடு கார்னரில் இருக்கிறதுனால எவ்வளோ மழையாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில் விளக்கு வைக்கலாம். மழை தண்ணி சுத்தமாக வராது. காற்று அதிகமாக இருந்தால் மட்டும்தான் விளக்கு ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே மழை பெய்யும் போது காற்றும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். விளக்கெல்லாம் எப்படி ஏற்ற போகிறோமோன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை இன்னைக்கு காற்று கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லா தீபமும் ஏற்றியாச்சு. இப்படி தான் இந்த வருஷம் எங்களோட கார்த்திகை தீபம் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.